ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி. இந்த நாவுக்கரசர், இது திருநாவுக்கரசருடைய திருப்பெருமைக்காக கையிலையிலிருந்து தென்கையிலை, கையிலை தென்கையிலை, தென்கையில தான் அடியார்கள் எல்லாம் அனுப்புவார். கையிலையில வந்து சிவபார்வதியுடைய சிறப்பு இருக்கும். ஆனா ஒரு கையிலையில வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா இவங்கெல்லாம் போவாங்க. வானவர்கள், 4 வேத பொருள்கள், நாயன்மார்கள், இவர்களெல்லாம் அங்க போவாங்க. ஆனா நாவுக்கரசர் மட்டும் போக மாட்டார். ஏன் நாவுக்கரசர் போக மாட்டார்னா, வடக்கே நம்மளை இட்டும் போலியே, வடக்கு யாரும் போக முடியாது. இதே பார்வதியும் வடக்க போக முடியாது. அங்க சிவமும் சக்தியும் 24 மணி நேரம் அங்க ஆடலன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் இந்த கதையை சொல்ல முடியாது, எல்லாம் நின்று போயிடும். அப்படிப்பட்ட ஒரு வல்லம் முடியாது. அது எங்க இருக்குன்னே தெரியாது. வடக்கு கையிலேருந்தும் சொல்ல முடியாது, எந்த பக்கம் இருக்கு எந்த திசை இருக்குன்னு தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இடத்த வந்து இவரு போறதுக்கு ஆசைப்படுறாரு. ஆனா இப்ப பெருமானு அதை ஆட்கொண்டு அவரை உடம்பெல்லாம் மூலங்களெல்லாம் போய் அவரை கொண்டு வந்து மறுபடியும் தென்கையிலே விட்டு, அவருக்கே தெரியாது, ஆத்மா தூக்கிட்டு வந்து விட்டது தெரியாது. அவருடைய சுரூபம் கொடுத்த பிறகுதான் நம்ம தென்கையிலேயே கொண்டு வந்துட்டாரு பெருமானுட்டு மனக்கசப்போடு அங்கே இருந்தார். ஆனா தாய் இதை கண்டறிஞ்சு இந்த நாவுக்கரசருக்காக ஒரு பெருமை. ஏன்னா திருநாகரசருடைய சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உடையவர். இவர் எவ்வளவு இது பண்ணியிருக்க, எவ்வளவு தேவார திருவாசகத்துல எப்படி பாடியிருக்காரு, எவ்வளவு பெருமையை இந்த நாவுக்கரசர் இருக்காரு. இதுக்காக அந்த தாய் மன இறங்கி தென்கையிலே நந்தி பகவானை கூப்பிட்டாரு. நேர தாளத்தோட வாங்கினாரு. வந்தாங்க. இந்த சுரூபத்தை சலங்க கையில கட்டினாரு. இந்த பார்வதியுடைய சிறப்பை பாருங்க, கிட்ட பாருங்க, எப்படி நிக்கிறா பாருங்க. நாவுக்கரசருக்காக இந்த காட்சியை இந்த பிடிவி சேனல்ல கொடுக்குறா பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு தெய்வத்துடைய சிறப்பு. எதை ஒன்றும் சொல்லலாம். இதுல புராணத்தில் இல்லாததான் அம்பாள் எடுத்து கொடுக்குறா. புராணம் வந்து இது எவ்வளவு பேர் புராணத்தை தான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா இது என்ன, இதுக்குள்ள பின்னால என்னென்ன இருக்கு, அதை நம்ம தேடி பார்க்கணும். அதைதான் அம்மா தேடி கொடுக்குறா. இது வந்து இது இப்ப இல்லைனாலும் யுகம், அடுத்த யுகம் தர்ம யுகம் வரும்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த தர்ம யுகத்திலேயாவது ஒரு இவருடைய சிறப்பு வரும். ஏன்னா பிடிவி சேனல்ல எடுத்து லைனா கொடுத்துட்டு வராரு. அவருக்கு ஒரு பெருமை தான். இப்ப வந்து பார்ப்போம் இவர் என்ன பாடுறாரு. இந்த சலங்கை அம்மா முதல்ல பாடின சலங்கை ஒளி கேட்கதேன்னாரு. இதே இந்த ஒளி ஒரு இந்த அருகிலேயே இவர் நிற்கும் அருகிலே தாய் பாடும்போது இந்த சலங்கை ஒளி ஒரு காதிலே விழுந்தவுடன் தன்னை மறந்து அந்த தாயை பார்க்கிறார். என் மாயை மறை ததம்மா, என் மாயே மறை ததம்மா, நீ ஆடும் சலங்கை ஒளி என் காதில் ஒளி குதம்மா, அம்மா என் மாயே மறைந்ததம்மா, நீ ஆடும் சலங்கை ஒளி என் காதில் ஒளி குதம்மா, திங்கையிலேயே தன்னை மறந்து ஆடுதம்மா, அம்மா தென்கையிலேயே தன்னை மறந்து ஆடுதம்மா, என் மாயே மறைந்ததம்மா, அம்மா அம்மா. எத்தனையோ கலைகள் இருக்குதம்மா, எத்தனையோ கலைகள் இருக்குதம்மா, தென்கையிலையில் ஆடும் என் தாயே, தென்கையிலையில் ஆடும் என் தாயே, இந்த சலங்கை ஒழிக்கு வடகையிலை ஈடாகுமா, வடகையிலை தென்கையிலையில் ஆடும் உன் சலங்கை ஒழுகி வடகையிலை ஈடாகுமா, என் மாயே மறைந்ததம்மா, என் தாயே என் மாயே மறைந்ததம்மா, உன் சலங்கை ஒளி என் காதில் ஒளி குதம்மா, என் மாயே மறைந்ததம்மா. அழுது கொண்டிருந்த நாவுக்கரசர் கண் திறத்து, தாயே இந்த சலங்க ஒளியை நினைச்சுதானம்மா நான் வடக்கையிலே தேடிட்டே இருந்தேன், வடக்க போகணும்னு. என்னுடைய மாயத்தை மறைச்சிய அம்மையே, என் பெற்றெடுத்த தாயே என்று வணங்கி அந்த திருப்பாதத்தை வணங்கி, அம்மா
இந்த சலங்கை ஒளி நிற்க ஆடிக்கொண்டே இருக்கிறே தாயே, தென்கையிலே ஆடுதம்மா தன்னை மறந்து என் மனமெல்லாம் ஆடுதம்மா. இந்த சலங்கை வட கையிலைக்கு எப்படிமா ஈடாகும்? வட கையில சலங்கு ஒளி கேட்கறது தான் இதனுடைய சிறப்பு. ஏன்னா ஏன் இந்த தாய் இந்த நாவுக்கரசருக்கு இந்த இரக்கம் கொண்டு வந்தாருன்னா, 4 வேதம் அடுத்த தருவானாங்க. பூதகணம் சிவபெருமான் லிங்கத்தை ஏத்துக்கிட்டு இருக்க பூதகணங்கள், அந்த பூதகணத்துல 4 வேதம் அந்த வேத பொருளை அனுப்பும்போது பாவம். இவர் 6 வயதிலிருந்து தாய் தகப்பனை இழந்து ரொம்ப வேதனைப்பட்டாருங்க. இலங்கையில போனாரு, சமணர்கள் கூட இருந்தாரு. இங்கே தென்கையிலே தென்னாட்டுக்கு வந்தாரு. இவரை சுண்ணாம்பு கடையில வச்சு சுட்டாங்க, படாத பாடுபட்டாங்க. பாம்பு விஷத்தை கொடுத்தாங்க, படாத பாடுபட்டாரு. பட்டத்து யானை வச்சு மிதிக்க வச்சாங்க, படாத பாடுபட்டாங்க. கருங்கல்லிலே போட்டாரு. காற்றணை பூட்டினோர் கடலிலும் பாட்டினும் நாற்றுணை ஆவதே நமச்சிவாயனாரு. அப்படிலாம் துன்பப்பட்டாரு. தானா இவரு பெண்களுடைய சிறப்பு இல்லாம இவர் இருந்ததால பல துன்பத்தை அடைஞ்சாரே என்ற தாய் அந்த பார்வதிக்கு மனம் இறங்கி நம் மகனுடைய கண்ணை திடைக்கணுமே என்று ஒரு வடிவத்துக்காகவே இந்த உருவத்தை எடுத்து தென் கையிலே நடனமாடி இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறார். அடுத்தது இந்த நடன சலங்கை தென் கையிலே ஆடும் கைலையை கேட்கிறது. பரமனுக்கு தெரிஞ்சும் தெரியாதது போல். ஏன்னா நாவுக்கரசரை நம்ம தூயின் வந்துட்டோமேன்னு அவருக்கு ஒரு அருவருப்பு. நாவுக்கரசரை பத்தி நினைக்கிறதே கிடையாது. நம்ம என்ன செய்யுது, அவன் வட கையிலே போன்னு சொன்னோம், அவனை போக முடியாம தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு மனசரத்திலே இருக்கிற இந்த சலங்கை கண்டு நாவுக்கரசருடைய பாடலை அங்க காதலை கேட்டு பரமன் ஓடி வருகிறார். அவர் என்ன பார்ப்பார் என்று அடுத்த வீடியோவை பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.